மண்ணில் பிறந்த முதல் மொழி சொற்கள் கிடைக்கும் சுரங்கமொழி செம்மொழியாம் அன்னை தமிழுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உழவனை போற்ற பிறந்த திருநாள், ஆடவனை போற்ற உரித்த நன்னாள், மாட்டினை போற்ற துள்ளி வரும் பொன்னாள், உலக மக்கள் அனைவரும் ஒன்றிணைய வந்த தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள். சரஸ்வதி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற மகாகவி பாரதியாரின் வரிகளுக்கேற்ப உழவுக்கும் இயற்கைக்கும் நன்றி தெரிவிக்கும் நாளே பொங்கல் திருநாள் ஆகும். பொங்கல் பண்டிகை அறுவடை திருநாள் ஆகும். இது 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. முதலாம் நாள் போகி பண்டிகை, 2ஆம் நாள் தைப்பொங்கல், 3ஆம் நாள் மாட்டுப்பொங்கல், 4ஆம் நாள் காணும் பொங்கல். முதலாம் நாள் போகி பண்டிகை. போகி பண்டிகை என்றால் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வரிகளுக்கேற்ப வீட்டில் உள்ள பழைய பொருட்களை அப்புறப்படுத்தப்பட்டு வீடு சுத்தமாக்கப்படும். வீடு மட்டுமல்ல, மனதில் உள்ள தீய எண்ணங்களும் நீக்கப்பட வேண்டும் என்பது இதன் தத்துவம் ஆகும். 2ஆம் நாள் தைப்பொங்கல். ஊதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்ற திருவள்ளுவரின் வரிகளுக்கேற்ப ஊதுண்டு வாழும் உழவர்களின் திருநாளே பொங்கல் திருநாள் ஆகும். இது தை மாதத்தின் 1ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் என்றால் பொங்கி விழுதல் அல்லது பொங்குதல் என்பது பொருள். இத்திருநாள் அன்று வீட்டு முற்றத்தில் அடுப்பு வைத்து புதுப்பானையில் பொங்கல் வைப்பர். பொங்கல் பொங்கி வரும் பொழுது அனைவரும் பொங்கலம் பொங்கல் என்று கூறி இறைவனை வணங்குவர். ஞாயிறு போற்றுதும் என்ற சிலப்பதிகார வரிகளின்படி சூரிய கடவுளுக்கு நன்றி செலுத்துவர். 3ஆம் நாள் மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் என்பது பாலை பொழுது தரும் பாப்பா, அந்த பசு மிக நல்லதடி பாப்பா, நெல்லு வயலில் உழுது வரும் மாடு, இதனை ஆதரிக்க வேண்டும் அடி பாப்பா என்ற பாரதியாரின் வரிகளுக்கேற்ப உழவு தொழிலுக்கு உறுதுணையாக விளங்கும் மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் நாளே மாட்டுப்பொங்கல். மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளில் வண்ணம் தீட்டி மாடுகளுக்கு பொங்கல் வைத்து படைப்பர். அன்று ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் முதலான வீர விளையாட்டுகள் நடைபெறும். 4ஆம் நாள் காணும் பொங்கல். நல்லாரை காண்பதே நன்றே என்ற பொன்மொழிக்கேற்ப 4ஆம் நாள் காணும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. இதனை கண்ணு பண்கள் என்று அழைப்பர். இப்பண்டிகை நிகழ்வுகளில் உற்றார் உறவினர் நண்பர்களை காணுதல் என்பன அடங்கும். உரி அடித்தல், வழுக்கு மரம் ஏறுதல் போன்ற விளையாட்டுகளும் நடைபெறும். உழவன் இயற்கைக்கும் நாம் உழவனுக்கும் நன்றி தெரிவிக்கும் திருநாள் ஆகும். பண்டிகைகள் பல இருந்தாலும் தமிழனுக்காக ஒரு பண்டிகை, உழவரின் உழைப்பை போற்றும் பண்டிகை. தலைமுறைகள் மாறினாலும் மாறாத பண்டிகை எங்கள் பொங்கல் பண்டிகை. நன்றி. பத்மாபுரத்தில் உள்ள சரஸ்வதி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.